Advantages of hydroelectricity. It is a source of renewable energy in the form of hydroelectricity power. It is cost effective and is competitive productive against non-renewable source. Electricity can be generated constantly because there are no external factors which affect the availability of water. Hydroelectricity power produces no waste or pollution since no chemicals are involved. Water used for hydropower can be reused for other purposes like irrigation, etc. ஸோ இதனோட அட்வான்டேஜ் என்ன, இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவரோட அட்வான்டேஜ் என்னென்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி. தண்ணி இருக்க வரைக்கும் நம்ம டேம்ல சேர்த்து வைக்கலாம், டேம்ல தண்ணி இருக்க வரைக்கும் நம்ம இது ரெனியூவல், இந்த எனர்ஜி வந்து மறுபடியும் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏற்கனவே இது சொன்ன மாதிரி இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியை வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு ரொம்ப காசு, ஆரம்பத்தில் ரொம்ப காசா இருக்கும், இனிஷியல் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்டே கிடையாது. இது வந்து ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காஸ்ட் எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. மற்ற எனர்ஜி ரிசோர்ஸோட இந்த பவர் எனர்ஜி ரிசோர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுறது பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். ஏன்னா இதுல வந்து தண்ணி இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர் ப்ரொடியூஸ், இதுல வந்து பொல்யூஷனே கிடையாது. இந்த எலக்ட்ரிசிட்டியில பாத்தீங்கன்னாக்கா எந்த வேஸ்டேஜோ பொல்யூஷனோ எந்த கெமிக்கலோ கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதே ஆட்டம் இது வந்து மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பர்பஸ்க்கு இது வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை எலக்ட்ரிசிட்டி எடுத்து முடிச்சாட்டி, அதாவது இரிகேஷனுக்கு மற்றபடி யூசஸ்க்கு எல்லாமே இந்த வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர். நெக்ஸ்ட், லிமிடேஷன்ஸ் இன் யூசிங் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர். லிமிடேஷன்னாக்கா டிஸ்அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்னா குறைபாடுகள். இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர் யூஸ் பண்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன குறைகள் இருக்குன்னு பார்ப்போம். Though water is an excellent source of generating electricity, it is also a certain limitation. The hydroelectricity plant cannot be sited at the place of our choice. There must be strong current or considerable height to make the production worthwhile, as the capital cost of setting up production is relatively quite high. Dams can be very expensive to build. There needs to be a sufficient and continuous strong water current or water head to produce energy. லிமிடேஷன்ஸ்னா என்னென்ன மைனஸ் பாயிண்ட் இருக்கு இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர்ல அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக்